அருண் ப்ரமோஷனுக்கு ஆப்பு வச்ச ஸ்ருதி கோவத்தில் இருக்கிற முத்து விஜயாவுக்கு ரோகிணி விரித்த வலை இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் தனக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னா குறுக்கு புத்தியில் போனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜோட வீக்னஸ் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி காய் நகர்த்தி இப்போது மனோஜை பார்த்தீங்கன்னா தன் வசம் வரும்படியாக சாதிச்சிட்டாங்க. மனோஜோ நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதே நேரத்தில் அம்மாவையே சமாதானப்படுத்தினா அதுக்கு நீ என்ன சொன்னாலுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த வகையில் விஜயாவை மடக்கிறதுக்காக பார்வதி மூலியமாக ரோகிணி புதுசாக ஒரு பிளான் போட்டுட்டாங்க. அடுத்ததான் ஸ்ருதி ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறதுல பிடிவாதமாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரவிக்கிட்டையும் நீயும் யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆனால் ரவிக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால நீயும் முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் ஸ்ருதி ஹாப்பியாக வாங்க, ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஹாப்பின்னு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து முத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே குடிச்சிட்டு வந்து அருண் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாரு. நகை திருட்டு கும்பல்ல இருந்து அந்த அம்மாவை காப்பாற்றினது நான் தான், ஆனால் அந்த அருண் நல்லவன் போல பேர் வாங்கி ப்ரமோஷன் வாங்கிக்கிட்டதா மீனா கிட்ட புலம்புறாரு. மீனாவுக்கு சந்தேகம் வந்த நிலையில் சீதாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சீதாவும் இதில் எது உண்மை அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ மீனா காலையில் மாமாவுக்கு போது தெளிஞ்சதை நான் விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்ததா திருட்டு கும்பலில் மாட்டிக்கிட்ட அந்த அம்மாவும் அவங்களுடைய கணவரும் முத்துவோட வீட்டுக்கு வந்து விஜயா கிட்ட முத்துவை பெற்றெடுத்ததுக்காக பாராட்டி பேசி பரிசையுமே கொடுத்து தங்கச்செயினையுமே வழங்குறாங்க. அதோட முத்துவை பாராட்டி பேசி காப்பாற்றினதை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதி அதை வீடியோ எடுத்து இணையதளத்திலையுமே வெளியிட்டுடுறாங்க. இந்த வீடியோ வைரலாகி போன நிலையில் போலீஸும் இந்த வீடியோவை பார்த்து அருணுக்கு கால் பண்ணி வீடியோ பார்த்தியா, அந்த அம்மாவை காப்பாற்றினது நீதான்னு சொல்லி பெருமையாக சொன்னேன், ஆனால் யாரோ முத்துன்றவன் தான் காப்பாற்றினதா அந்த அம்மாவே சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோவமாக திட்டி ஃபோனையும் வைக்கிறாரு. இதனால் அருண் அந்த அம்மாவை காப்பாற்றலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச நிலையில் ப்ரமோஷனுமே கேன்சல் ஆகிடும். ஸ்ருதி அந்த வீடியோவை வெளியிடாமல் இருந்தால் அருணுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கோம். ஸோ இதனால் அருண் தனக்கு வந்த வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சு அப்படிங்கிற கோபத்தில் இப்போ இருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் அருணோட அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் ஒரேடியாக சீதா வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.